ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் எம்பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைப்பதற்காக அரும்பாடுபட்ட இமாம்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, இந்த உலகில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இறைவன் எந்த ஏகத்துவ கொள்கையை இந்த மனித சமுதாயத்திற்கு கடமையாக்கினானோ, எந்த விதமான மார்க்க சட்டங்களை நம்முடைய உம்மத்திற்கு இறைவன் எடுத்து வைத்திருக்கிறானோ அந்த கொள்கையின்பால், அந்த சட்டத்திட்டங்களின்பால் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை இறைவன் இந்த உம்மத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கிறான். ஒன்று, திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் இறைவன் நம்மிடத்தில் பேசுவான். நீங்கள் இன்னென்ன விஷயங்களை செய்யுங்கள், இன்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள், இன்னென்ன விஷயங்களை விட்டு உங்களை நீங்களே தவிர்த்திருந்து கொள்ளுங்கள், இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாவமான காரியமாக இருக்கிறது, எனவே இதன் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள். இப்படி திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்கள். அதே போன்று இன்னும் கூடுதலாக குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கமாக நபி அவர்களுடைய வாழ்க்கையை இறைவன் நமக்கு சமர்ப்பணமாக தருகிறான். திருமறை குர்ஆனை நபி அவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு இறைவன் சொல்லுகிறான், லிதுபையின லின்னாஸ். இந்த வேதத்தை எதற்காக உமக்கு நாம் வழங்கி இருக்கிறோம் தெரியுமா? இந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் அகீமு ஸலாத் என்று மட்டும்தான் இருக்கும், ஆத்து ஜகாத் என்று மட்டும்தான் இருக்கும். எப்படி தொழுக வேண்டும், எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், ஜகாத்தினுடைய அளவுகோல் என்னென்ன, என்னென்ன பிராணிகளுக்கு என்னென்ன வயதினுடைய பிராணிகளை ஜகாத்தாக வழங்க வேண்டும், இது எதுவும் திருமறை குர்ஆனில் இருக்காது. நபி அவர்களுடைய சொற்களிலோ நபி அவர்களுடைய செயல்களிலோ இருக்கும். இவ்வளவு விஷயங்களை இறைவன் ஏற்பாடு செய்வதற்கான காரணம் என்ன? இந்த இஸ்லாமிய உம்மத், இந்த இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் குர்ஆன் வசனத்தை ஒட்டுமொத்த தொகுப்பாக எடுத்துக்கொண்டாலும், ஹதீஸ்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக எடுத்துக்கொண்டாலும், அந்த இரண்டும் மனித சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய விஷயங்களில் இரண்டாக நீங்கள் பிரித்து பாருங்கள். ஒன்று செய்யுங்கள் என்று சொல்லும், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை வழங்குங்கள், நல்ல சொற்களை பேசுங்கள், நீதமான பேச்சை நீங்கள் பேசுங்கள், நன்மையான விஷயங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை ஒருபுறம் வைத்துக் கொள்ளுங்கள். செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், மது அருந்தாதீர்கள், திருடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரிக்காதீர்கள், பத்தினி பெண்களின் மீது நீங்கள் அவதூறு சுமத்தாதீர்கள். செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொன்ன விஷயங்களை விட செய்ய வேண்டாம் என்று சொன்னதுதான் மார்க்கத்தில் அதிகம். குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் ஒரு விஷயத்தில் இன்றைக்கு ஊறி திளைத்து இருக்கிறது. ஒரு பாவமான காரியம் என்று தெரிந்ததற்கு பின்பாகவும் அந்த விஷயத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த முஸ்லிம் உம்மத் செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்
சூரா ஹுஜராத்தில் இறைவன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல், நீங்கள் யூகத்தில் இருந்து அதிகமான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல் இஸ்மு வலா தஜஸ்ஸசு, அந்த யூகங்கள் என்பது அதிகமான விஷயங்கள் பாவமானதாகத்தான் இருக்கும். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். முதலாவதாக இறைவன் சொல்லுகிறான், அதிகமான விஷயங்களை நீங்கள் யூகம் கொள்ளாதீர்கள். அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ? ஒரு விஷயம் என்று வருகின்ற பொழுது அதில் உறுதித்தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இறைவன் சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸசு, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். நம்ம மக்கள் அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எதை மேலோட்டமா பார்த்துட்டு கடந்துட்டு போகணுமோ அப்படி போகவே மாட்டோம். மேலோட்டமா பார்க்க வேண்டிய விஷயத்தை ஆழ்துளை கிணறு எப்படி உள்ளே செல்கிறதோ அது வரைக்கும் உள்ளே சென்று விட்டுத்தான் வருவான். திடீரென்று மனிதர்களிடத்தில் ஒரு கேள்வி, மனிதனை தொட்டு தயமம் செய்யலாமா? நமக்கு ஒண்ணுமே புரியல. எங்கிட்ட இருந்த அந்த கேள்வி முதல்ல வருது. தயமம் என்பது மண்ணை தொட்டு செய்ய போகிறோம். நபிகள் பெருமானார் அவர்கள் தொழுகைக்கு செய்யக்கூடிய அங்க தூய்மை சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது ஒழு என்கின்ற ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். ஒழு செய்வதற்கு தண்ணீர் இல்லை, அல்லது தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரினால் நம்மால் ஒழு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு நபி அவர்கள் ஒரு சலுகை வழங்குகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனமும் சொல்லுகிறது, ஒழுவிற்கு பகரமாக நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். இங்க கூட்டத்தில் நம்மால ஒருத்தன் மனிதனை தொட்டு தயமம் செய்யலாமா? உனக்கு என்ன அந்த கேள்வி வந்துச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள். ஆகவே மனிதன் என்பவன் மண்ணால் படைக்கப்பட்டவன். எனவே மனிதனை தொட்டு தயமம் செய்யலாமா? இவ்வளவு தூரம் இதை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா உட்கார்ந்து செய்வோம். காரணம் என்ன? மனிதனுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கிறது. பைக் ஓட்டிக்கிட்டே போவான், நல்லா ஓட்டிக்கிட்டு போவான். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். என்னடான்னு கூப்பிட்டு கேட்டா, பைக் ஓட்டிக்கிட்டே இருந்தேன், ஏதோ சிந்தனை மனசுல வந்துச்சு, திடீர்னு வண்டியை கொண்டு போய் இங்கே விட்டுட்டேன். தேவையில்லாத விஷயங்களை துருவி துருவி ஆராய்ந்து தேவையில்லாத விஷயத்தை தலையில ஏத்துக்கிற மாதிரி மனிதன் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அந்த விஷயத்துல. மூன்றாவதாக இறைவன் சொல்லுகிறான், முக்கியமான ஒரு தகவல், வலா யகத்த பாதுக்கும் பாதா, உங்களில் சிலருடைய குறையை நீங்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்காதீர்கள். அடுத்தவர்களை பற்றி குறையை சொல்லி, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி, இது மாதிரியான காரியங்களை நீங்கள் எக்காலத்திலும் செய்யாதீர்கள். இந்த மூன்றாவதாக சொன்ன விஷயம் இருக்குது, அதுதான் நம்முடைய சமுதாயத்திற்கு அடிப்படையான தேவையாக இருக்கிற விஷயம். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி, அடுத்தவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் அடுத்தவர்களை பற்றி பேசுவது என்பது நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இனிப்பான பொருளை வாயில வச்சா கூட நமக்கு தித்திக்காது. அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நமக்கு அவ்வளவு ருசியாக இருக்கும். இருக்குதா இல்லையா? இந்த ருசியை கேவலமாக மாற்றுவதற்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா. அடுத்தவர்களை பற்றி பேசுறியே, அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுகிறாயே, அவன் இல்லாத பொழுது அவனை பற்றி புறம் பேசுகிறாயே, அப்படி பேசுவது எதற்கு சமம் தெரியுமா? உன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் இறந்து கிடக்கின்ற பொழுது அவனுடைய இறைச்சியை நீ எடுத்து கடித்து தின்பதற்கு ஆசைப்படுவாயா? உடன் பிறந்த சகோதரன் மரணித்து கிடக்கிறான், அவனுடைய சதையை அறுத்து தின்பதற்கு நமக்கு மனசு வருமா? இறந்தால் கூட அந்த ஜனாசாவிற்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை அழகான முறையில் கொடுப்போம். அதுல இருந்து ஒரு கரித்துண்டை அறுத்து அதை சமைத்து திங்க சொன்னால் நம்மால் திங்க முடியுமா? அல்லாஹ் உதாரணமாக கேட்கிறான். அடுத்தவர்களை பற்றி பேசுகிறாய், குறை சொல்லுகிறாய், புறம் பேசுகிறாய். அப்படி பேசுவது என்பது உன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் இறந்ததற்கு பின்பாக அவனுடைய இறைச்சியை தின்பதற்கு சமானம். ஃபகரிஹ்துமூ, அதை நீங்கள் வெறுப்பீர்களே, அதை எந்த அளவிற்கு நீங்கள் வெறுக்கிறீர்களோ அதே போன்று புறம் பேசுவதை நீங்கள் வெறுக்க வேண்டும், குறை சொல்வதை நீங்கள் வெறுக்க வேண்டும். ஒரு அடிப்படை தகவலாக இறைவன் அந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்கிறார்.
உலகத்தில் ஒரு கேவலமான உதாரணம். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது என்பது உடன் பிறந்த இறந்த சகோதரன் இறைச்சியை தின்பதற்கு சமானம். இன்னும் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருமுறை தன்னுடைய வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று நபி அவர்களுடைய அந்த வாகனம் துள்ளி குதிக்கிறது. அருகில பார்த்தா ஒரு 2 நபர்களுடைய கபர் இருக்கிறது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், இந்த 2 நபர்கள் யார்? நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் இன்னாருடைய மகன், இவர் இன்னாருடைய மகன். பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 2 நபர்களுமே கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வஹுமாயு அந்தபான், அவ்விருவருமே இந்த கபரு குழியில கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தம் செய்யாமல் இருக்கிறார். மற்றொருவர் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிற மக்களை புறம்பேசி குறை சொல்லிக் கொண்டு திரிந்தவர். கபர்ல வேதனை. உலகத்தில் ஒரு கேவலமான ஒரு உதாரணம், கபரு குழியில வேதனை. இதையும் தாண்டி திருமறை குர்ஆனில் இறைவன் அடுத்த கட்ட நிகழ்வை சொல்லுகிறான். உலக வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை, அடுத்து என்ன வாழ்க்கை இருக்கிறது? மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கையில் இவர்களுடைய நிலைமை குறித்து இறைவன் சொல்லுகிறான். சூரத்துல் ஹுமஸாவில் இறைவன் பேசுகிறான். வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம்பேசி குறை சொல்லி கொண்டு திரிகிற அனைவருக்கும் கேடுதான். அந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில் இறைவன் சொல்லுகிறான், நாளை மறுமையில் எவனெல்லாம் புறம்பேசி கொண்டு திரிந்தானோ அவர்களுக்கு ஒரு நெருப்பு ஒன்று மூட்டப்படும். அது அல்லாஹ்வினுடைய நெருப்பு. உலகத்தில் தீக்குச்சி சுட்டா தாங்க முடியல, செருப்பு இல்லாம ரோட்ல நடக்க முடியல, சாலையில் வருகிறோம், ஆங்காங்கே மரங்கள் தரக்கூடிய நிழல்கள், ஆங்காங்கே கட்டடங்கள் தரக்கூடிய நிழல்கள், தெருவில் நடந்து வர முடியாமல் எங்கோ இருக்கிற சூரியனுக்காக அவ்வளவு வெப்பங்களை தாங்கிக் கொண்டு இந்த வெப்பத்தை நம்மால் தாங்கிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பில் நம்மை தூக்கி வீசினால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை என்ன தெரியுமா? நரகத்தில் ஒரு செருப்பு ஒன்று தரப்படும். அந்த செருப்பை காலில் அணிந்தோமையானால், உடம்புல ஒரு இடத்துல சூடு வைக்கிறோம், கையில சூடு வச்சா எங்க பாதிக்கும்? கையில பாதிக்கும். காலில் சூடு வச்சா காலில் பாதிக்கும். தலையில சூடு வச்சா தலையில பாதிக்கும். இதுதானே யதார்த்தம். மறுமையில் இறைவன் தரக்கூடிய அந்த செருப்பை நரகத்தில் அணிகின்ற பொழுது அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் மூளை நம்முடைய காது வழியாக வடியும். அவ்வளவு கடுமையான வேதனை. குறைந்தபட்ச தண்டனை அதுதான். குறைந்தபட்ச தண்டனையே இவ்வளவு பயங்கரமா இருக்குது அப்படின்னா, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசினோமே ஆனால் நமக்காக அல்லாஹ்வே ஒரு நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்புல அல்லாஹ் நம்மை தூக்கி வீசுகிறான். இவ்வளவு பெரிய ஒரு வேதனை. சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கடந்து விட்டு சென்று விடுகிறோம். ஒரு மனிதனிடத்தில் ஒரு குறையை பார்த்திருப்போம், ஒரு தவறை பார்த்திருப்போம், அது அப்படியே கடந்துட்டு போறோமா? ஊர் உபரான் சொல்லாட்டி நமக்கு நைட்டு தூக்கமே வராது. சில பேர் இயற்கையாகவே ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில குணங்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை பத்தி பேசல அப்படின்னா அவனுக்கு தூக்கமே வராது. கேட்டா இது என்னுடைய குணாதிசயம், என்னுடைய ஹேபிட் அப்படின்றான். உண்மையிலேயே ரமலானுடைய மாதத்தை நம்முடைய மக்கள் எப்படி கழித்தோம்? குறிப்பா வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆண்களை கூட இந்த விஷயத்தில் ஒரு வகையில சேர்த்தரலாம். குடும்பத்துக்காக ஓடணும், பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், அடுத்தடுத்து தனக்கென்று ஒரு சில வேலைகள் வருகின்ற பொழுது ஆண்கள் இந்த விஷயத்தில் சுதாரித்துக் கொள்கிறார்கள். இதை பற்றி பேசுவதற்குண்டான நேரம் உனக்கு கிடைப்பது கிடையாது. ஆனா பெண்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல. ரமலானுடைய மாதத்தில் பெண்களுடைய வளமை எடுத்து பாருங்க. காலையில பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்ப வேண்டும், கணவனை வேலைக்கு அனுப்பணும். இது எல்லா வேலையுமே ஒரு 9 மணிக்குள்ள முடிஞ்சிடும். எல்லாம் வீட்டோடு போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளை வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்து முடிச்சிருவாங்க. அதிகபட்சம் ஒரு 10 மணிக்கு எல்லா வேலையும் முடியுதா? முடிச்சிருவாங்க.
முடிந்ததற்கு பின்பாக அடுத்து மதிய உணவிற்கான வேலை ஆரம்பமாகிறது என்பது அது 12 மணியோ 1 மணியோ. ரமலானுடைய மாதத்தில் அந்த வேலையும் கிடையாது. பெண்கள் என்ன செய்வார்கள்? ரமலானுடைய மாதமாக இருந்தால் குர்ஆன் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு சில விஷயங்கள் தான். நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கும் ஒரு சில பெண்கள் இருக்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் திருமறை குர்ஆனை முழுமையாக ஓதக்கூடிய பெண்கள். ரமலானுடைய மாதத்தில் எடுத்து வச்சுட்டு ஓதுறவங்க தான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இது ரமலானுடைய மாதத்தில். அப்படியே மற்ற மாதங்களுக்கு வாங்க, 10 மணிக்கு எல்லா வேலையும் முடியுதா? ஒரு குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுவோம். மார்க்கம் சார்ந்த உரைகளை மொபைல் போன்ல கேட்போம். எதுவுமே கிடையாது. சரி, என்னதான் பண்றது? வீட்டு வாசல்ல ஒரு மசூரா ஒன்று போடுவோம். யார் யாரு? எய்த்த வீட்டுக்கார அம்மாவை கூப்பிடு, பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து ஒரு மசூரா ஒன்று போடுவோம். அங்க என்ன பேச்சு ஓடுவோம்? ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க, குர்ஆன் வசனம் இப்படி சொல்லுது, இதுவா ஓடும்? பக்கத்துல அவன் என்ன பண்ணான், பக்கத்துல அவன் என்ன பண்ணான், இது நமக்கு தேவையா? யார் என்ன பண்ணா நமக்கு என்ன? அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்காக ஒரு சபை. இது அவ்வப்போது தினந்தோறும் வளமையில. ஏன் இந்த பேச்சுக்கள்? அதனுடைய விபரீதங்கள் தெரியவில்லை. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அடுத்தவர்களை பற்றி பேசுகிறோமே. இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த 4 பெண்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க உட்காந்து. அந்த 4ல் ஒன்று அவுட் ஆகும், எனக்கு வேலை இருக்கு போறேன் அப்படின்னு. அந்த 4வது கலண்ட உடனே மீத இருக்கிற 3 என்ன பேசும் தெரியுமா? இப்போ போத இதை பத்தி யாருக்காவது தெரியுமா? ரொம்ப முக்கியம்ல. அந்த 3 பேர் இருக்கிற சபை கலையவே கலையாது. அந்த 3 பேர் யாருடைய வாயிலுமே நான் போறேன்ற வார்த்தை வரவே வராது. நம்ம கூட்டத்தை கலைச்சிருவோமா? ஏன்னா 3 ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா மீத இருக்கிற நம்மளை பத்தி பேச்சு ஓடும்ல. அந்த பயம் இருக்குதா இல்லையா? சமுதாயத்தில் இன்றைக்கும் அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த புறம் பேச்சுக்கள் என்பது அவ்வப்போது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இல்லை என்று மறுக்கவே முடியாது. உலகத்திலேயும் இழிவான ஒரு உதாரணம், மறுமையிலேயும் கடுமையான ஒரு வேதனை, மன்னரையிலேயும் கடுமையான வேதனைகள். இவ்வளவு கடுமையான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த சமுதாயம் அதிலிருந்து பின்வாங்குகிறான்னு பார்த்தா அடிப்படையாகவே கிடையாது. இதுல இன்னும் ஒரு சில மக்கள் உள்ளதைத்தானே நாங்க சொல்றோம். உண்மையிலேயே இந்த தப்பு அவன்கிட்ட இருக்கு, அந்த குறை அவன்கிட்ட இருக்குது, அதைத்தானே நாங்க சொல்றோம். இதே விஷயத்தை நபிகள் பெருமானாரிடத்தில் நபித்தோழர்களும் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதனிடத்தில் ஒரு குறையை நாங்கள் பார்க்கிறோம், அந்த குறையை பிற மனிதர்களிடத்தில் சொல்வது கூடவா புறமாகும்? அழகான முறையில் நபி அவர்கள் சொன்னார்கள், அதுதான்ப்பா புறம். அடுத்தவனை பற்றி அவனிடத்தில் என்ன குறை இருக்கிறதோ அதை சொல்லுவது புறம். இல்லாததை சொன்னால் அது அவதூறாக மாறிவிடும். அதுக்கு 80 கசைடு இருக்குது. இதுல ஒரு சில மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பான். நம்ம தான் எல்லாத்தையுமே மார்க்கத்தோடு அணுகிற ஆளாச்சே. அடுத்தவர்களுடைய குறையை நேரடியா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களுடைய பார்வை நம்ம மேல வேற மாதிரி மாறிடும். இவனுக்கு வேற வேலையே இல்லை, எந்நேரம் பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பான். இந்த பேச்சை தவிர்க்கணும் அப்படின்னா மார்க்கத்தோட ஒண்டி போகணும்ல. அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்குவான், அமானிதம். ஒரு விஷயம் சொல்றேன், அமானிதமா வச்சுக்கோங்க. என்ன விஷயம்? இந்த மாதிரி அவன் அதை பண்ணிட்டான். சரி, அமானிதம் நீ எத்தனை பேர்த்திட்ட சொன்ன? நான் ஒரு 100 பேர்த்திட்ட சொல்லிட்டேன். 100 பேர்த்திட்ட சொன்னது அமானிதம். 200 பேர்த்திட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அமானிதம். அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவது என்பதை நபி அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். அடுத்தவனுடைய குறையை, அடுத்தவனுடைய விஷயத்தை பற்றி பேசுவது என்பதை அந்த நபி அவர்கள் கஅபத்துல்லாவை இழிவுபடுத்துவதாக சமர்ப்பிக்கிறார்கள். செய்யாதீங்க. அது துல்ஹஜ் மாதத்தை அசிங்கப்படுத்துவதற்கு சமாதானம், அது அரஃபா தினத்தை அசிங்கப்படுத்துவதற்கு சமானம், அது கஅபத்துல்லாவை அசிங்கப்படுத்துவதற்கு சமானம். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மானம் என்பது இந்த 3ற்கும் சமானம். எனவே அடுத்தவர்களுடைய மான விஷயத்தில் நீங்கள் விளையாடாதீர்கள்.
நபித்தோழர்கள் இந்த விஷயத்தில் அவ்வளவு கவனமாக இருந்தார்கள். ஒரு பிரபலியமான ஒரு நபித்தோழர் ஒரு பெண்மணியை வலுக்கட்டாயமாக முத்தமிட்டு விடுகிறார்கள். அந்த நபித்தோழருக்கு மனசுல ஒரு உறுத்தல், நம்மளா இருந்தா சந்தோஷப்படுவோம், பரவாயில்ல முத்தம் கொடுத்துட்டோமே அப்படின்னு. நபித்தோழர்கள் அப்படிலாம் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறை அவர்கள் செய்து விட்டார்களே ஆனால் அவர்களுடைய உள்ளம் அவர்களை கொன்றுவிடும். அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு தூய்மையாக இருந்தது. ஒரு பெண்ணை முத்தமிட்டு விடுகிறார்கள். அந்த குற்ற உணர்ச்சி அவர்களுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த நபித்தோழர் நேர அபூபக்கர் அவர்களிடத்தில் செல்லுகிறார்கள். அபூபக்கர் அவர்களிடத்தில் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். அபூபக்கரே, என்னுடைய வீட்டிற்கு ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்மணியை நான் வலுக்கட்டாயமாக முத்தமிட்டு விட்டேன், நான் என்ன செய்கிறது? அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க இந்த தகவலை வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. செய்ததற்குண்டான விஷயத்திற்குண்டான தௌபாவை நீங்க அல்லாஹ்ட்ட தேடிக்கோங்க, ஆனா வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அந்த நபித்தோழர் சென்று விடுகிறார். வீட்டுக்கு வந்தா மனசு அடுத்து உறுத்திக்கிட்டே தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அந்த நபித்தோழர் செல்லுகிறார். உமரே, நான் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக முத்தமிட்டு விட்டேன், இப்ப நான் என்ன செய்யறது? உமர் அவர்களும் அபூபக்கர் சொன்ன அதே பதிலை சொல்லுகிறார்கள். அப்படியா, வெளியாட்டையும் சொல்லாதீங்க, அது உங்களுக்கும் அந்த பெண்மணிக்கு எனக்குள்ளதா இருக்கட்டும், அமானிதமா இருக்கட்டும். அந்த பாவத்திற்குண்டான பாவ மன்னிப்பை தௌபாவை நீங்க அல்லாஹ்ட்ட தேடிக்கோங்க, வெளியாட்டை நீங்க சொல்லாதீங்க, முடிஞ்சு. மீண்டும் அந்த நபித்தோழர் சென்று விடுகிறார். வீட்டுக்கு வந்து அடுத்து மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே, ஒரு குற்றத்தை பண்ணிட்டோமே. இறுதியாக அந்த நபித்தோழர் நபி அவர்களிடத்திலேயே சென்று விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்ணை நான் வலுக்கட்டாயமாக முத்தமிட்டு விட்டேன். நபி அவர்கள் அதற்குண்டான பரிகாரத்தை சொல்லுகிறார்கள். அந்த நபித்தோழர் தன்னுடைய காலம் முழுவதும் அதற்குண்டான பரிகாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பரிகாரத்தை பற்றி நமக்கு இங்கே தேவை கிடையாது. நமக்கு தேவை என்ன அப்படின்னா, அந்த நபித்தோழர் அபூபக்கர் அவர்களிடத்திலும் செல்லுகிறார்கள், உமர் அவர்களிடத்திலும் செல்லுகிறார்கள். செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை பாருங்க, வெளியாட்டையும் சொல்லாதீங்க, அது உங்களுக்கும் அந்த பெண்மணிக்கும் எனக்குரியதாக இருக்கட்டும், இந்த தகவல் மக்களுக்கு மத்தியில் பரவ வேண்டாம், கவனமா இருந்துக்கோங்க, செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடிக் கொள்ளுங்கள். அதோட முடிச்சிட்டாங்க. நம்மள்ட்ட ஒருத்தன் அப்படி வரட்டும், நான் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமா முத்தமிட்டேன்னு சொல்லட்டும், அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவனுக்கு ஒரு 1000 மெசேஜ் அவன் போனுக்கு வந்துடும். யார் மூலமா போயிருக்கோம்? நம்ம மூலியமா போயிருக்கும். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க நம்ம வாட்ஸ்அப்ல டைப் பண்ண ஆரம்பிச்சிடும், என்ன இப்ராஹிம் ஏதோ பண்ணிட்டானாம்ல, ஏதோ ஒரு பொண்ணை வலுக்கட்டாயம் முத்தமிட்டுட்டானாம்ல, என்னன்னு கொஞ்சம் விசாரிங்களேன், ஏதோ நல்லவே மாதிரி விசாரிக்கவான். அவனே வந்து சொல்லத்தானே செய்யறான், நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. இதை விசாரிச்சு என்னத்தை நம்ம கிழிக்க போறோம்? நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணியமாக கையாண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் எல்லா விஷயத்திலையும் அவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி பேசுவது என்பது பாவம் என்பது தெரியும். சில பேர் இருப்பான், நம்முடைய குடும்பத்தை பத்தி யாராவது ஒருத்தர் பேசினா அப்படின்னா அதை அவனால ஜீரணிக்கவே முடியாது. நம்முடைய குடும்பத்தாரில் அவ்வளவு பக்குவமா அவ்வளவு பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வோம். அடுத்தவனை பத்தி பேசுறதுல கில்லாடியா இருப்போம். இந்த குணங்கள் எல்லாம் நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். கடுமையாக எச்சரிக்கிறது மார்க்கம். பாவத்தை செய்யாதீங்க, அது தவறு, அது மாபாதக ஒரு விஷயம். விளைவுகள் தெரியவில்லை. அழகான ஒரு மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக எடுத்து சொல்கிறது. ரோட்ல நடந்து போறீங்களா, மென்மையா நடந்து போங்க. மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருள்கள், ஒரு சின்ன கல்லோ சின்ன முள்ளோ, அதை கூட அகற்றிட்டு போயிருங்க. எங்க பேர் ரசூலா சேர்க்கிறாங்க? ஈமானுடைய கிளை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நம்புறது மார்க்கத்தில் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த கிளைகளில் கொண்டு போய் ரோட்ல கிடக்கிற முள்ள தூக்கி போறதை கொண்டு போய் ரசூலா சேர்க்கிறாங்க. சின்ன விஷயம், ஈமான்ல போய் ரசூலா சேர்க்கிறாங்களே, ஏன்?
அழகான முறையில் மக்களை வார்த்தெடுக்கக்கூடிய விஷயங்கள், அழகான முறையில் இந்த முஸ்லிம் உம்மத்தை வழிநடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் மார்க்க நமக்கு அழகான சொன்னாலும் கூட அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இந்த சமுதாயம் இன்றைக்கு இல்லை. விபச்சாரத்திற்குண்டான அளவுகளை மார்க்கம் என்ன சொல்லுகிறது? 4 நபர்கள் பார்த்தால் வெளியே சொல்லு. 3 பேர் தான் பார்த்திருக்கிறோம், 2 பேர் தான் பார்த்திருக்கிறோம், மௌனமா கடந்துட்டு போயிரு. அப்படி நீ குற்றச்சாட்டை கொண்டு வந்து அந்த பெண்மணி மறுத்து விட்டாலே ஆனால் தண்டனை ஓம்பக்கம் திரும்பின்றது மார்க்கம். 4 பேர் பார்த்தால் மட்டும் வாயை தரங்க, இல்லையா அது அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் உரியது. நீ எதுக்கு அதுல தலையிடுற? தேவையில்லையே. உன்னுடைய குடும்பத்தார் கிடையாது, உன்னுடைய உறவினர்கள் கிடையாது, உன்னுடைய நண்பர்கள் கிடையாது. அடுத்தவர்கள் விபச்சாரம் செய்வதை நீ பார்த்தால் கூட 4 நபர்களாக இருந்தால் அரசாங்கத்திடம் நீங்கள் முறையிடுங்கள். 4 பேர் பார்க்கல, ஒரு 2 பேர் தான் பார்த்திருக்கிறோம், 3 பேர் தான் பார்த்திருக்கிறோம், விபச்சாரம் செய்தவர்கள் மறுத்து விட்டார்களே ஆனால் அந்த தண்டனை இவர்களின் மீது திரும்பிவிடும் மார்க்கம் சொல்லுகிறது. ஏன்? அடுத்தவர்களுடைய மான விஷயத்தில் அவ்வளவு கண்ணியமாக மார்க்கம் நடக்க சொல்கிறது. ஆனா நம்ம அடுத்தவர்களை பற்றி குறைகள் நம்முடைய காதுக்கு வந்தால் அதை 100 பேத்துக்கு பரப்பாமல் நம்மால் இருக்க முடியவில்லை. என்றைக்கு சமூக வலைதளங்கள் மக்களுக்கு மத்தியில் அதிகமாக வர துவங்கியதோ அன்றைக்கு இந்த மனிதர்களுக்கு ஒரு நோய் பிடித்தது. இன்று வரைக்கும் அந்த நோய்க்குண்டான மருந்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவோ மார்க்கம் சார்ந்த உரைகள், எவ்வளவோ குர்ஆன் வசனங்கள், எவ்வளவோ ஹதீஸ்கள், எவ்வளவோ எச்சரிக்கைகள் இந்த சமுதாயத்திற்கு ஊட்டப்பட்டாலும் கூட அந்த பாவத்திலிருந்து இந்த சமுதாயம் மீண்டு வருகிறதான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன? அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை, ஒரு தீமையை செய்கிறானா, ஒரு குறை அவனிடத்தில் இருக்கிறதா, அவனை அழைத்து கண்ணியமான முறையில் சொல்ல வேண்டும். அதைத்தான் மார்க்கம் ஆர்வம் ஊட்டுகிறது. நபி அவர்கள் பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வருகிறார், வேக வேகமாக தொழுகிறார். தொழுது விட்டு செல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் அவரை அழைக்கிறார்கள். இங்க வாப்பா, என்ன தொழுகிற? நீ தொழுகவே கிடையாது. நேரடியாக நபி அவங்க ஹேண்டில் பண்ணாங்களே, அவரை போக விட்டு ரசூலா பேசினாங்களா? தொழுதுட்டு போனதுக்கு அப்புறம் வந்தான் பாரு, தொழுகிறானா, பெரிய தொழுக, கோழி கொத்துற மாதிரி தொழுவிட்டு போயிட்டான். நபி அவர்கள் பேசினார்களா? அணுகுமுறை என்பது நேரடியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் ஒரு குறையை பார்த்தோமே ஆனால் அவனை அழைத்து பேச வேண்டும். வாழ்க்கையில் இப்படி நீங்க பண்ணிட்டீங்க, இது தவறா தெரிகிறது, இந்த தவறை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, உடன் பிறவாத சகோதரனாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு இதுதான். அவன் செஞ்ச தப்ப ஊர்ல போய் டமார் அடிக்கிறது கிடையாது. அது பெரும் குற்றமாக மார்க்கம் சொல்லுகிறது. ஊர்ல ஒருத்தையும் ஒரு 3 சிகரெட் குடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சவங்க, அது அவ்வளவுதான். ஒருத்தையும் பார்த்துட்டா போதும், ஊரு பூரா தெரிஞ்சிருது. ஏன்? பார்த்தவன் சும்மாவே இருக்க மாட்டான், ஊரு பூரா வந்து சொல்லுவான். தனியா கூப்பிட்டு நீ பேச, ஏமா இந்த பாவத்தை செய்யறீங்க, ஏன் இந்த குற்றத்தை செய்யறீங்க? வலா துலுக்கூபி ஐதிக்கும் இல தஹலுகா, உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீங்க ஏன் இந்த பாவத்தை செய்யறீங்க? எவனாவது கேட்கிறோமா? யாராவது ஒரு ஆள் கேட்கிறோமா? கேட்பது கிடையாது. ஏன்? மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் அதே அடிப்படையில் அணுகுவதை விட பாவத்தை செய்வது மனிதர்களுக்கு பிடித்திருக்கிறது. அதை செஞ்ச தப்பு 4 பேர்ல சொல்றது பிடிக்குது, அந்த தப்பை திருத்துவதற்குண்டான மார்க்கம் சொல்லக்கூடிய வழிவகை நமக்கு பிடிக்கவில்லை. இப்ப இந்த நிலைமையை நமக்கு நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பற்றி ஒரு தகவல் வருகிறதா, ஒரு குறை இருக்கிறதா, ஒரு புறத்தை பேச வேண்டிய காரணம் வருகிறதா, அதை நமக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி பேசி அவர்களுடைய பாவத்தையும் சேர்த்து சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. அதனுடைய விபரீதங்களை புரிந்து கொண்டு, உலகத்திலேயும் கேவலமான ஒரு உதாரணம், மன்னரையிலேயும் கடுமையான ஒரு வேதனை, மறுமையிலேயும் இறைவன் மூட்டக்கூடிய நெருப்புகள், இதுவெல்லாம் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். அடுத்தவர்களை பற்றி ஒரு அவதூறை பேசுகின்ற பொழுது, புறத்தை பேசுகின்ற பொழுது, குறைகளை பேசுகின்ற பொழுது, இதுவெல்லாம் கண்ணுக்கு வந்து அப்படியே நிறுத்திவிட வேண்டும்.
பரவாயில்ல பேசுவோம், பேசுறதுனால என்ன இருக்குது, இந்த சிந்தனை வந்து விடக்கூடாது. ஷைத்தான் உள்ளத்தில் அப்படித்தான் போடுவான். இது மாதிரியான விஷயங்களிலிருந்து முழுமையாக தவிர்ந்து கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வணக்கம் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுடைய மான மரியாத விஷயங்களில், அடுத்தவர்களை பற்றியான குறைகளை பேசக்கூடிய விஷயங்களில் நம்முடைய சமுதாயம் எந்த அளவிற்கு ஊறி திளைத்திருக்கிறது என்பதை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக ஆயிஷா அவர்களின் மீது ஒரு சில அவதூறுகள் பரப்பப்படுகிறது. அப்ப அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும், அந்த அவதூறுகளை உங்களுடைய நாவுகளால் நீங்கள் பரப்பினீர்கள். நிறைய விஷயங்களுக்கு, நிறைய பாவங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது என்பது மனிதனுடைய நாவு தான். இந்த நாவை அல்லாஹ் கொடுத்ததற்குண்டான நோக்கமே வேற. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்றால் அதை மனசில் இருக்க கஷ்டத்தை தன்னுடைய நாவால் 4 பேர்த்த சொன்னாலே போதும். 4 பேர் அப்படின்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறதும் கிடையாது, உண்மையிலேயே நம் மீது அக்கறை வைக்கக்கூடிய 4 நபர்களிடத்தில் சொல்லி அந்த மனவேதனையை நம்முடைய நாவினால் கொட்டினால் கூட மனிதனுடைய மனவலி குறையும் என்று இன்றைக்கு இருக்கிற மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். மனவலியை குறைவதற்கு அல்லாஹ் இந்த நாவை மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறான். திருமறை குர்ஆனை ஓதுவதற்காக பயன்படுத்தலாம், நல்ல சொற்களை பேசுவதற்காக பயன்படுத்தலாம், மார்க்கம் சார்ந்த விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காக பயன்படுத்தலாம். ஆனால் எதுவெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அது எதற்கும் நாம் பயன்படுத்துவது கிடையாது. புறம் பேசுவதற்கு பயன்படுத்துகிறோம், குறை சொல்வதற்கு பயன்படுத்துகிறோம், அசிங்கமான கேவலமான ஆபாசமான வார்த்தைகளை சொல்வதற்கு பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு இருக்கிற குறிப்பாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தெருவில் ஒரு 4 பேர் உட்காந்து அரட்டை அடிக்கிறானா ஒரு 5 நிமிஷம் அந்த சபையில் போய் பெரியவர்கள் நிற்க முடியவில்லை. கேவலமான வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியல, பெண்கள் அந்த சபையில் கடந்து செல்ல முடியவில்லை. அது மாதிரியான அசிங்கமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகளை எல்லாம் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். காரணம் நாவு. இதையெல்லாம் வைத்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் ஒரு 2 விஷயத்திற்கு உத்தரவாதத்தை அளித்தானே ஆனால் அவனுக்கு நான் சொர்க்கத்தை உத்தரவாதமாக அளிக்கிறேன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். 2 துடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்மஸ்தானம், 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவு, இந்த 2க்குமே ஒரு மனிதன் உத்தரவாதம் அளித்தானே ஆனால் அவனுக்கு நான் சொர்க்கத்தை உத்தரவாதமாக அளிக்கிறேன்றாங்க ரசூலுல்லாஹ். நாவு சரியான முறையில் இயங்க வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல தகவல்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எவ்வளவோ நல்ல காரியங்களை மார்க்கம் சொன்னாலும் கூட நம்ம தான் நல்லதே செய்ய மாட்டோமே. அப்ப இது மாதிரியான விஷயங்களிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொண்டு, நாவை வைத்து அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்துவிட்டு, எதிலிருந்து முழுமையாக தவிர்ந்து இருக்க சொன்னானோ அதிலிருந்து முழுமையாக தவிர்ந்திருந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி நல்ல தகவல்களை மக்களுக்கு மத்தியில் பரப்புரை செய்வதற்காக, அருமையான முறையில் குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்காக எவ்வளவோ நற்காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தூக்கி இன்னைக்கு ஓரத்தில் குப்பையில் போட்டுட்டு ஹராமான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோமே. இப்போ எல்லாத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் சுல்லாத்தான் சொல்றாங்க, நம்முடைய நாவுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கணும். நான் தவறான சொற்களை பேச மாட்டேன், அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டேன். ஒரு சில பேர்லாம் இருக்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு 500 கெட்ட வார்த்தை பேசுற அப்படின்னா அவனுக்கு தூக்கம் வராது. அப்படி பேசாம போய் படுக்கையில் படுத்துட்டான் அப்படின்னா ஃபோன் எடுத்து 4 பேரை திட்டிட்டு தூங்குறவனும் இருக்கிறான்.
அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கெல்லாம் நாம் அடிமையாகி விடாமல் நல்ல விஷயங்களை, நல்ல சொற்களை மக்களுக்கு மத்தியில் பேசி இதன் மூலம் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு விளக்கமாக கருபுரானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிர தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.